அதிலேயும் ஆண்களுடைய இந்த ரோசம் இல்லாத தன்மை தான் இன்றைக்கு நாங்கள் டிக்டாக்ல பார்க்கிறோம், இன்றைக்கு ஃபேஸ்புக்ல பார்க்கிறோம், இன்றைக்கு யூடியூப்ல பார்க்கிறோம், ஏனைய இணையதளங்கள்ல பார்க்கிறோம். சகோதரர்களே, பெண்களுடைய போட்டோக்கள், அவர்கள் நடனமாடக்கூடிய அவர்களுடைய ஆடை இல்லாத அந்த நடனங்கள் சகோதரர்களே வைரலாகி அதிகமாகி வாரத்தை நாங்கள் பார்க்கிறோம். இதனுடைய ரியாக்ஷன் தான் அல்லாஹ்வுடைய தண்டனை. நாங்கள் கொஞ்சம் தட்டி கேட்கக்கூடிய ஆண்களாக நாங்கள் மாறுவோம். சரி, இங்கே பார்ப்போம். கொஞ்சம் முன்னுதாரணம் ஏதாவது இருக்காம் பாருங்க, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த சாதிபுனு நான் சொன்னேன், முஆத் ஆக உச்சகட்டம் இந்த தன்மை எங்கள்கிட்ட வரும். யாராவது என் மனைவியோட என் குழந்தைகளோட தொடர்புல இருந்தால், அது வாட்ஸ்அப்ல இருந்தாலும் சரி, இமோல இருந்தாலும் சரி, ஏனைய தொடர்பு சாதனங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நேரடியாக ஜன்னல் வழியாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சகோதரர்களே அந்த ரோசமான தன்மையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளணும். அதற்காக வேண்டி சொல்றோம். யாராவது என் மனைவியோட பார்த்தா உடனடியாக நான் அவருடைய கழுத்தை வெட்டுவேன். மின் கைரி முசஃபஹின், எந்தவித தயக்கமும் இல்லாமல் உடனடியாக வெட்டுவேன். இது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு சிஃபத், தன்மை. மக்கள் எப்படி பார்த்தாலும், மக்கள் அந்த காலத்திலே இப்படி பேர்க்கிற நேரத்தில் அப்படிதான் பார்த்தாங்க. ஆனால் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான செயல். ஏன் ரோஷம்? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, நல்லா யோசிச்சுக்கோங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் தந்த மனைவியோட ஒரு எப்பல் திண்டு ஓடிட்டாங்க. ஆண்கள் நல்ல யோசனைக்கு சிந்தனை எடுங்க. ஒரு எப்பல் திண்டு கொண்டிருக்கிறாங்க. எப்பல மனைவி எடுத்து ஒரு கடிச்சிட்டான். கடிச்சா அந்த மாக்கிரிக்குமா இல்லையா? கடிச்சு திண்டுட்டா அப்படி மாக்கிரிக்கும். இப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த ரெண்டு பேர்த்துடைய அடிமை அப்படியே முன்னால வந்து போக பார்க்குறான், குறித்து பார்க்குறான். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு சொல்றாங்க, அதை மறைச்சிக்கோ. எதை? எப்பல மறைச்சிக்கோ. மறைஞ்சுதான் இருக்கிறாங்க, எப்பல் தின்றது விளங்குது. சொல்றாங்க எப்பல மறைச்சுக்கோ. மறைக்கல, அப்படியே இருந்தாங்க. அந்த அடிமை கொஞ்சம் அந்த எப்பல தாங்கன்னு பசின்னு கேட்டான். உடனடியாக கொடுத்தாங்க. எப்பல கொடுத்தாங்க. எப்பல கொடுத்துட்டு அந்த அடிமை அந்த இடத்திலிருந்து போனதன் பின்னால உடனடியாக மனைவிக்கு ஏசினாங்க. மனைவியை கண்டிச்சாங்க. நீ செஞ்சது தவறு என்றதை உணர்த்தினாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? ஏன் இப்ப அந்த எப்பல அந்த அடிமை கொண்டத்து அவனும் கடிச்சு தின்ன போறான். அது தன்னை மனைவி வாய் வச்சு கடிச்ச இடத்தால அந்த அடிமை ஒரு ஆண் அவன் கடிச்சு தின்ன போறான். கண்ணியமானவர்களே, இதுதான் ரோஷம் சொல்றது. இதுதான் ரோஷம். இந்த ரோஷத்தையும் இன்றைக்கு நாங்கள் டெலிவரி சாமான் வரக்கூடிய டெலிவரி பாய் எங்களோட மனைவியோட எங்களோட பெண் குழந்தைகளோட நாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறையையும் கொஞ்சம் அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க, கொஞ்சம் ஒப்பு நோக்கி பாருங்க. நாங்கள் எந்த அளவுக்கு தூரத்தில் இருக்கிறோம். ஜுபைர் இப்னுல் அவாம் ரலியல்லாஹு அன்ஹு எழுதுறாங்க ஹிஸ்டரியில், வரலாறுல. இவங்களுடைய மனைவி கானத் ஜமீலத்தன், அழகான ஒரு பெண். மதீனால அழகான பெண். எந்த அளவுக்கு இவங்க ரோஷப்படுவாங்க தெரியுமா? இவ ஒரு அடிமை பெண். அடிமை பெண் இந்த காலத்துல பள்ளிக்கு பெய்த்து வாரத்துக்கு உண்டான சூழல் இருந்துச்சு. அப்ப இவங்களும் போவாங்க, சுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு போவாங்க. போற நேரத்துல காத்து வீசும். ஃபகான யகாரு லஹா மினல் ஹவா. காத்து வீசுற நேரத்துல காத்துக்கு முன்னால பெய்த்திருந்து தண்ட மனைவிக்கு முன்னால பெய்த்து அப்படியே மறைச்சு கொள்வாங்க. ஏன்? அந்த காத்துக்கு ஆடைகள் அசைஞ்சி
தந்த மனைவிட உடம்பு தன்னுடைய மனைவிட அந்த ரூபம் விளங்க வரும் என்பதற்காக வேண்டி அப்படியே காத்தோட அப்படியே மறைச்சி நின்று கொள்வாங்களாம். பாருங்க, தன்னுடைய ரோஷத்தை தன்னுடைய காத்தோட காட்டியிருக்கிறாங்க. அதுதான் வரலாறு எழுதுறாங்க. பஹாவுத்தீன் இப்னு சுஹைல் என்று சொல்லப்படக்கூடிய சலஃபுகளை சேர்ந்த ஒரு மனிதரை பற்றி இருக்கிறாங்க. எப்படி தெரியுமா? நல்லா கேட்டுக்கோங்க. வலா யஸ்குரு இஸ்ம ஜௌஜதிஹி அமாமன் நாஸ். சுப்ஹானல்லாஹ். தண்ட பொஞ்சாதியுடைய பெயரை மக்களுக்கு முன்னால சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இல்லையா? ஒரு நிக்கா கொண்டு வந்தாலும் நாங்கள் சொல்றோம் அது இதொண்டல்ல, மார்க் அடிப்படையில் அதுக்கு சில அனுமதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த அளவுக்கு அந்த ரோஷமுள்ளவர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க தெரியுமா? ஏன்? தன்னுடைய மனைவியுடைய பெயரை யாராவது பாடமாக்கி அதனுடைய எழுத்துக்களை அப்படியே உச்சரிச்சிடுவாங்க. அது அப்படியே முடிஞ்சாங்கன்னு சொன்னா என் மனைவி திரும்பி பார்த்துடுவான். அந்த அசைவுகள் உண்டாகும் என்பதற்காக வேண்டி சகோதரர்களே, தன்னுடைய மனைவியுடைய பெயரை கூட சொல்லாம அந்த அளவுக்கு அந்த ரோஷத்தோடு நடந்து கொண்டிருக்கிறாங்கடா. நாங்க ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நாங்க இவர்களை கம்பேர் பண்ணி பார்க்கிற நேரத்துல நாங்க ஆண்கள் எந்த அளவுக்கு தொலைதூரத்துல வாழ்றோம். ஆக கண்ணியமான சகோதரர்களே, நல்லா விளங்கிக்கோங்க. இந்த ரோஷமான தன்மையை உண்டாக்கி கொள்வோம். ரோஷம் இல்லாத தன்மை என்பதை எங்களுடைய பெண்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்தி இவைகளுக்கு அந்தந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாங்கள் விளங்கப்படுத்தினோம்டா சகோதரர்களே, நாங்கள் தப்போம். முதலாவது ஆண்கள் நாங்கள் விளங்கணும் என்ன தெரியுமா? நாங்கள் தப்போம். ஏன்னா நாங்கள் இப்படி ரோஷம் இல்லாமல் இருக்கிறது மினல் பயங்கரமான பெரிய பாவம். சொர்க்கத்துக்கே போகிறதுக்கே இல்லாது. அவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு விட்டாலும் நாங்கள் சொர்க்கத்துக்கு போகணுமே. நாங்கள் சொர்க்கத்துக்கு போகணும் என்ற நோக்கில் சகோதரர்களே, எங்களோட மனைவி, என்ற தாய், என்ற உடன்பிறப்பு சகோதரிகள், கண்ணியமானவர்களே, எல்லாத்தையும் நாங்கள் இந்த பயங்கரமான பாவத்திலிருந்து அந்தந்த குறிப்பிட்ட நேரங்களில் சகோதரர்களை தடுத்து இந்த அல் கைரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ரோசமா என்ற அந்த தன்மையை, அல்லாஹுக்கும் அவருடைய ரசூலுக்கும் விருப்பமான தன்மையை எங்களுக்குள்ளால் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்தருவானாக. ஆமீன் ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.